அடுத்ததாக ஐயாவுக்கு தான் முதல் பேச்சாளராகவே ஐயாவை போட்டிருந்தது. இந்த டைம் எடப்பாடி ஜோதிட அறக்கட்டளையில் முதல் பேச்சாளராக ஏஜேஎஸ் அப்பா ஜோதிடர் தான் பேசுகிற மாதிரி போட்டிருந்தது போஸ்டரில். ஏன்னா ஐயா மதியத்துக்கு மேலே தான் வரதாக சொல்லி தகவல் கொடுத்துட்டாரு. ஐயா திருமண திறவுகோல் என்ற ஜோதிட வகுப்பு ஐயா எடுக்கிற முறைகள், அவர் சொல்லப்படும் விதிகள் அவருக்கு நிகர் அவரே அப்படின்னு சொல்லலாம். அதுபோல பல விதிகளை வைத்து பல ஜோதிட வகுப்புகள் திருமண திறவுகோல் என்ற வகுப்பை எடுத்து சென்னையிலும் மற்ற மாவட்டங்களிலும் மிகப்பெரிய அளவில் ஐயா வகுப்பெடுக்கக்கூடியவர். ஐயா இந்த அறக்கட்டளைக்கு வந்ததே மிகவும் நாங்கள் பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம். ஐயா அவர்கள் இப்பொழுது உரையாற்ற வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். உட்காந்துக்கிட்டே பேசலாங்க ஐயா, நீங்க அப்படியே உட்காந்தே பேசலாம். நான் போதுமா, கவர் ஆகுதா? ஜாதக திறவுகோல் என்ற தலைப்பில் ஐயா அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் இசையுடன் கூடிய ஜோதிடம் காத்து கொண்டிருக்கும். அதனால ஐயா அவர்கள் இப்பொழுது பேசிட்டு அடுத்தபடியாக நமது திருப்பூரை சேர்ந்த மகேஷ்குமார் ஐயா அவர்கள் பேசுவார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புள்ளம் கொண்ட சேலம் மாவட்டம் இடைப்பாடி வட்டத்தில் சேர்ந்த ஜோதிட பெருமக்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிடத்தை உயிர் மூச்சாக கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட வித்வான்களுக்கும் இந்த சபையை பெருமுயற்சியோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சபையோருக்கும் எனது தாழ்மையான பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எதையும் ஆரம்பிப்பது என்பது மிக எளிது. ஆனால் அதை தொடர்ந்து நடத்துவது என்பதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய சவாலான வேலை. ஆனால் இந்த சவாலை எதிர்கொண்டு நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவோம். அதுபோல இதையும் நல்லபடியாக ஆரம்பித்து தொடர்ந்து பல நல்ல ஜோதிடர்களோடு குழுமி கூடி அனைவரையும் கொண்டு வந்து சேர்த்து எடப்பாடி மக்களுக்கு நல்லதொரு ஜோதிட கருத்துக்களை, ஜோதிட முத்துக்களை, ஜோதிட விளக்கத்தை, ஜோதிட சூத்திரத்தை, ஜோதிட சூட்சுமத்தை கொடுக்க வேண்டிய ஒரு தருணத்திலே இங்கே இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. அப்பா ஜோதிட சூத்திரம். சூத்திரம் அப்படின்னா கொஞ்சம் அது வடமொழி சொல்லுதான். நமக்கெல்லாம் மொழி பேதம் கிடையாது, கருப்பு சிவப்பு நிறபேதம் கிடையாது, அது மாதிரி ஜாதி பேதம் அப்படிங்கிறது கிடையாது. அது மாதிரி இன்னும் சொல்ல போனா நாட்டு பேதம் கிடையாது. நான் ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்றது நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்றதை விட நான் ஒரு மனிதன் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். எதுவுமே ஒரு கட்டுக்குள்ள நிறுத்திட்டோம்னா அப்ப நம்மளுடைய உள்ளமானது விரிவாது. ஒரு ஜாதிக்குள்ள நின்று போச்சுன்னா அதுக்கு மேல அந்த ஆண்ட தாண்டாது. ஒரு மதத்துக்குள்ள நின்று போனா அதுக்கு மேல தாண்டாது. ஒரு நாட்டுக்குள்ள நின்று போனா அதுக்கு மேல தாண்டாது. அதனால எந்த கட்டுக்கும் அடங்காததுதான் ஆத்மா. யாரும் ஆத்மாவை அடக்க முடியாது. எல்லையற்ற ஒரு பெரிய சக்தி தான் ஆத்மா. அந்த ஆத்ம சக்தியோடு தான் ஒவ்வொரு மனிதனும் இருக்கிறான். இறைவன் தான் அனைவருக்குமான பொதுவான ஆத்மா, அவருடைய பிள்ளைகள் நாமெல்லாம். அப்ப இந்த பிரபஞ்சத்திற்கான ஜீவனாக யார் இருக்கிறார்கள் அப்படின்னா பிரபஞ்சத்திற்கான உயிர். இப்ப இந்த உடம்புல உயிர் இருக்கு இல்லையா,
உடம்புல உயிர் இருக்கு. அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு எப்படி உயிர் இருக்க முடியும்? பிரபஞ்சத்துக்கு உயிர் இல்லாம எப்படி உடம்புக்கு மட்டும் உயிர் இருக்க முடியும் அப்படின்னா, பிரபஞ்சத்திற்கான உயிராக இருப்பவர் சூரியன். சூரியன் தான் இந்த பிரபஞ்சத்திற்கான ஜீவன். அப்போ இந்த உடம்புல உயிர் இருக்கு. அப்ப அந்த உடம்புல உயிர் இருக்குதுன்னு சொன்னாக்கா சூரியனுக்கு என்ன ஆதாரமா இருக்குது? சூரியன் ஜீவன் சொன்னா, உயிர்னு சொன்னா, உயிர் எங்கிருந்து வந்துச்சு? அப்ப உயிர் எங்கிருந்தோ வந்திருக்கு. உயிருங்கிறது நிலையா இருக்கக்கூடிய ஒண்ணா இருந்தாலும் கூட, ஒரு குழந்தை பிறக்குது, உயிர் வருது, அப்புறம் முதிய வயதாகி அந்த உயிர் அந்த உடம்புல இருந்து போயிடுது. அப்ப வருது போகுது அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ உயிர் நிலையானதாக இருந்தாலும் கூட அது நிலையற்ற தன்மையை உடைய ஒரு உடம்பில் இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப உடம்பு நிலையற்றது அப்படிங்கும் போது அதில் இருக்கக்கூடிய உயிரும் நிலையற்றதாக மாறுகிறது. அந்த உயிருக்கு ஆதாரமாக இருப்பதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆத்மா அப்படின்னு சொன்னா அது எல்லாத்துக்கும் பொதுவா மூலமா ஆதாரமா ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு பேரு ஆத்மா. அங்கிருந்து அந்த ஆத்மாவிலிருந்து தோன்றக்கூடியது ஜீவன், உயிர். உயிர் அங்கிருந்து தோன்றுது. ஆத்மா அப்படிங்கிறது தான் உயிராவே மாறுதுன்னு சொல்லணும். தனியா ஒரு உயிர் இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட, உடம்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட, உடம்பு இயங்கும் போது உயிர் இருக்குதுன்னு சொல்றோம். உடம்பு இயங்கலைன்னா உயிர் இல்லைன்னு சொல்றோம். அப்ப அந்த உயிர் எங்கடா போச்சுன்னா உடம்பு, உயிர், ஆத்மா. அப்ப ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னா 3 விதமான தொடர்பு இருக்குதுன்னு சொல்றோம். ஆத்மா இருந்தால் ஆத்மா இருக்கும் இடத்திலே ஜீவன் இருக்கும், உயிர் இருக்கும். உயிர் இருக்கும் இடத்திலே உடம்பானது இயங்கிக் கொண்டிருக்கும், காரியம் நடக்கும். அப்ப உடம்பு அப்படின்னா காரியம்னு வச்சுக்கோங்க. 3 நிலை. ஜோசியம் பார்க்கறதா இருந்தாலும் சரி, நீங்க எதை செய்தறதா இருந்தாலும் சரி, ஒரு 3 நிலை தத்துவம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம கவனிக்கலாம், கவனிக்காம போகலாம், நம்பலாம், நம்பாம போகலாம், நமக்கு புரியலாம், புரியாம கூட போகலாம், தெரியலாம், தெரியாமையே கூட போயிடலாம். ஆனா இயற்கை இயல்பு அப்படிங்கிறத மாற்ற முடியாது. அப்ப காரியம் அப்படின்னா, ஐயா பக்கத்துல உட்கார்ந்து இருக்காருன்னா அவரை சுட்டி காட்டி, ஒரு பொருளை காட்டி, ஒரு உருவத்தை காட்டி, அப்படி காட்டி சொன்னான்னு சொன்னா அதுக்கு காரிய ரூபம்னு பேரு. காரியம் யார் வேணா காட்டலாம், போட்டா பிடிக்கலாம், அவரை காட்டலாம், இவரை காட்டலாம், இந்த மாதிரி ஒரு உருவத்தை காட்டலாம், ஒரு நிறத்தை காட்டலாம், ஏதோ ஒண்ணு காட்டலாம். காட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுக்கு காரிய ரூபம்னு பேரு. ரூபம் காரியமா இருக்கு. அடுத்தது உடம்பு இருக்குதுன்னு சொல்றோம், பேர் சொன்னா உடனே சொல்றோம், கந்தசாமி, ராமசாமி, குப்புசாமி, என்ன பேர தங்கராஜன், ஏதோ ஒரு பேர் சொன்ன உடனே ஒரு உருவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அது காரிய ரூபமா வந்துருச்சு. இந்த காரிய ரூபம், இந்த உடம்பு இயங்குது இல்லையா, உடம்பு இயங்குது இல்ல, சாப்பிட்றோம், தூங்குறோம், முழிக்கிறோம், என்னென்ன வேலையெல்லாம் நடக்குது, தானாவதான் நடக்குது. நாமளா நடத்துற மாதிரி கூட நினைச்சுக்கிறோம். சரி, அது எப்படியோ ஒண்ணு இருக்கட்டும். அந்த உடம்பு இயங்குறதுக்கு யார் காரணம்? உடம்பு இயங்குது இல்ல, அதுக்கு காரணம் யாரு? உயிர் இல்லாம உடம்பு இயங்குமா? அப்ப காரிய ரூபமா உடம்பு இருக்குது, காரண ரூபமா உயிர் இருக்குது. உயிர் இல்லாம உடம்பு இயங்குமா? இயங்காது. அப்ப காரிய ரூபமா உடம்பு இருக்குது, காரண ரூபமா உயிர் இருக்குது. அந்த உயிர் அந்த காரணமா அங்கிருந்து இருந்துச்சு. காரணம் எங்கிருந்து வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மூலம் இருக்கிறது, அதுக்கு பெயர் சூட்சமம்னு பேர். காரியம், காரணம், சூட்சமம். சூட்சமம், காரணம், காரியம். ஏதோ ஒரு காரியம் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், காரணம் இல்லாம நடக்குமா? எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தெரியும். ஏப்பா எப்படிப்பா நடந்துச்சு? ஏதாவது காரணம் இருக்கும்பா, இல்லாம எப்படிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க புரிஞ்சு சொல்றாங்களா, புரியாம சொல்றாங்களா அப்படின்னா, புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். அப்படிதான் உலகமே, அவ்வளவுதான். புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். அப்ப ஏதோ ஒண்ணு நடக்கல, என்ன சொல்லுவாங்க? ஏதோ ஒரு காரணம் இருக்கும்பா, இல்லாம எப்படிப்பா நடக்காம போவோம்? நடந்துச்சுன்னா
ஏதோ ஒரு காரணம் இருக்குப்பா, அப்பதான் நடக்குதும்மா. அப்போ ஒண்ணு நடக்கணும்னாலும் காரணம் வேணும், நடக்கலைன்னா கூட அதுக்கு ஒரு காரணம் தான் வேணும். இப்படிலாம் அப்ப நடக்கிறதுக்கும் காரணம் வேணும், நடக்காததுக்கும் காரணம் வேணும்னு சொன்னா காரணம் எங்கிருந்து வந்துச்சு? அது கூட எங்கிருந்தாவது ஒண்ணு பிறந்துதானே வந்திருக்கணும். அந்த காரணம் எங்கிருந்துடா பிறந்துச்சுன்னு கேட்டா சூட்சுமத்தில் இருந்து பிறந்தது அப்படின்னு சொல்றோம். இப்ப சூட்சுமம்னா என்ன? ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அந்த நடந்ததுல இருந்து ஒரு காரணம் தோன்றி காரணத்திலிருந்து காரியமா வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஆத்மா ஜீவா சரீராங்கிறதுக்கான மூல விதி. இதுதான். இதை ஜோதிடத்திலே எப்படி கொண்டு வந்து பயன்படுத்துறது? ஜோதிடத்துக்கு என்ன சம்பந்தமா அப்படின்னா, நீங்க எந்த ஒரு கிரகமா வேணா எடுத்துக்கிடுங்க. இப்ப சூரியன் அப்படின்னா ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்றோம். நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்களுடைய ஜன்ம நட்சத்திரம் தான் உங்களுடைய ஆத்மா. அப்பா ஜோதிட சூத்திரம் சொல்லக்கூடிய விதி இதுதான். என்னையா புதுமையா சொல்ல போற அப்படின்னா, ஒரு புதுமையும் இல்லைங்க, சொல்றதுல புதுமை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் சூரியன் உங்களுடைய ஆத்மா, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு சந்திரன் தான் ஆத்மா, செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் செவ்வாய் தான் உங்களுக்கு ஆத்மா அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த ஆத்மா அப்படிங்கிறது என்னன்னா, ஆத்மா ஜீவா சரீரானா உங்களுடைய ஜன்ம அதிபதியை கொண்டு பலன் கூறும் முறை. ரொம்ப எளிமை. ஜன்ம நட்சத்திரம் இருக்கு இல்லையா, உங்களுடைய ஜன்ம நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. ஏதோ ஒரு நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னா ஜன்ம நட்சத்திர அதிபதினு ஒருத்தர் இருப்பார். அந்த ஜன்ம நட்சத்திர அதிபதி தான் உங்களுடைய முன் ஜன்ம வினையை இப்பொழுது இந்த ஜன்மத்தில் கொண்டு வந்து செயல்படுத்தக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆத்மா ஜீவா சரீரா அப்படிங்கிறது லக்னாதிபதியை கொண்டு, பராசர முறையெல்லாம் லக்னாதிபதியை கொண்டு பலன் கூறும். லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம அதுல தானே அந்த பரம்பரையில தானே வந்திருக்கோம். பரம்பரையா லக்னாதிபதியை கொண்டு பலன் கூறும் முறையில தான் வந்துகிட்டே இருக்கிறோம். இப்போ ஜன்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் கூறும். நீங்க வேணா பாருங்க, உங்களுடைய ஜன்ம நட்சத்திரத்தை வச்சு நீங்க பார்க்கணும், சும்மா சொல்லிட்டு போறதெல்லாம் கிடையாது. உங்களுடைய ஜன்ம நட்சத்திரம் எதுவோ அந்த ஜன்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு உங்களுடைய ஜாதகத்துல நீங்க பலனை பார்த்தீங்கன்னு சொன்னா, லக்னாதிபதிக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குதோ அதை விட ஒரு மடங்கு கூடுதலா இருந்தாலும் இருக்குமே தவிர குறைவாக இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப எளிமையா இந்த அப்பா ஜோதிட சூத்திரத்தை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா, 64 விதிகள். அப்பா ஜோதிட சூத்திரத்துக்கு 64 விதிகள். எல்லாமே மூல நூல்கள்ல இருக்கிற விதிதான். நான் ஒரு விதியை கூட உருவாக்கல, எனக்கு தெரியாது, நான் ஒன்றும் அதுல மூல நூல்களில் கூறப்பட்டுள்ள மூல விதிகள் தான் பூராமே. இப்ப வக்ர கிரகம் என்ன செய்யும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்கா, எத்தனை பேர்த்துக்கு வக்ர கிரகத்தை பத்தி சரியா பலன்னு சொல்ல தெரியும் அப்படின்னு நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு என் வயசுல நானும் எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து ஜோசியத்துல தான் இருக்கிறேன். எத்தனை பேர்த்துக்கு வக்ர கிரகத்தை பத்தி தெரியும்னு கேட்டா, கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியுது, கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியறது இல்லை. அதை பத்தி என்ன, அது தெரியலன்னா வேற தெரியுது இல்ல அப்படி போயிடுறாங்க. அஷ்டங்க கிரகத்தை பத்தி எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டா, கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியுது, கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியல அப்படின்னா அப்படி போயிடுது. சரி, அதெல்லாம் போட்டோம். நீச்ச ராசியில வக்கரம் பெற்றா ஒரு கிரகம், அதுக்கான பலனை கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியுது, கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியல. அப்ப உச்ச ராசியில ஒரு கிரகம் வக்கரம் பெற்றா அதுக்கு என்னடா பலன் கேட்டாக்கா, அது கொஞ்சம் பேருக்கு தெரியுது, கொஞ்சம் பேருக்கு தெரியல. அத்தங்க கிரகமாகி எரிந்து விட்டால் என்னடா நடக்குதுன்னு கேட்டாக்கா அதுக்கு தெரியல. அப்ப கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்குது, கொஞ்சம் பேருக்கு தெரியல, தெரிஞ்சவங்களுக்கும் முழுசா தெரியல. இப்படியே தான் காலமா ஓடி 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 தான் எந்த இடத்துலையுமே போய் நான் தேடக்கூடியதற்கு பலன் கிடைக்காமல் இறைவனிடம் மன்றாடி பெற்ற வரம் தான் அப்பா ஜோதிட சூத்திரம். அப்படிப்பட்ட விதிகள் தான் இந்த 64 விதிகளுமே. அப்படிப்பட்ட விதிகள் தான் எல்லாத்துக்கும் பொது விதி. அந்த விதி 64 விதிங்கிறது எல்லா ஜோசியரும் பயன்படுத்தக்கூடிய விதி, பயன்படுத்த வேண்டிய விதி. நீங்க பயன்படுத்தாம விட்டுட்டீங்க அல்லது பயன்படுத்தாம இருந்தீங்கன்னா அந்த விதியை பற்றி உங்களுக்கு ரகசியம் தெரியாம நீங்க போயிட்டீங்கன்னு அர்த்தம். ரகசியம் தெரிஞ்சாக்கா நீங்க பயன்படுத்துவீங்கன்னு அர்த்தம். இப்ப ஜன்ம நட்சத்திர அதிபதி பற்றி சுருக்கமா ஒரு விதிகளை நான் இப்ப சொல்றேன். இப்ப யாரோ ஒருவருடைய ஜன்ம நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தார். அவருடைய ஜன்ம நட்சத்திரம் அதிபதி யாரு? செவ்வாய் அப்படின்னு சொல்றோம். இந்த செவ்வாயான கிரகம்
இந்த ராசி கட்டத்துல ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் எந்த ராசியில் உட்கார்ந்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவர் என்ன நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்காரு. இப்போ பாத்தீங்கன்னா கடக ராசியில செவ்வாய் உட்காந்துட்டார், நீச்சம் தானே. கடக ராசியில செவ்வாய் உட்காந்தா நீச்சம். ஆனா நீங்க பிறந்துட்டீங்க, மாத்த முடியுமா? ஜென்ம நட்சத்திராதிபதி மிருக சீரிஷமோ சித்திரையோ அவிட்டத்துல பிறந்துட்டீங்க. ஜென்ம நட்சத்திர அதிபதி உங்களுக்கு செவ்வாய் கடக ராசியில நீச்சமா போயிட்டாரு. ஏதாவது மாத்த முடியுமா? மாத்த முடியாது. ஆனா அதுக்கு நீச்சன் இந்த ராசிநாதன் ஆட்சி உச்சமானால் நீச்சபங்க ராஜயோகம்னு ஒரு பாடல் இருக்கு. அப்புறம் நீச்சத்தானத்து வேந்தும் திண்டிரல் சேர்ந்திடம் அம்மனை உச்ச வேந்தும் திங்கள் கேந்திரம் தந்தால் மண்டியிடு நீச்சவலன் ஒளிந்து கீர்த்தி மகாராஜ ராஜன் என வாழ்வான் கோவில் அப்படின்னு அதுக்கும் ஒரு பாடல் இருக்கு. அப்ப நீச்ச பங்கம் ஆயிடுச்சுனாக்கா அப்படிங்கிற ஒரு விதி சொல்றாங்க. சரி, நீச்ச பங்கம் ஆன ஜாதகத்தையே கூட நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா 2 விதமான வேலையை செய்து ஒரு ஜென்ம நட்சத்திராதிபதி. ஒரு ஜென்ம நட்சத்திராதிபதிக்கு 2 வேலை இருக்கு. என்ன 2 வேலைன்னா, ஒன்னு உயிர்காரகத்துவம், அன்பு பாச நெறியை பயன்படுத்தக்கூடிய அன்பு பாசம். இப்ப ஒரு கல்யாண காட்சி அப்படின்னு சொன்னாலே அறம் படிக்கிறான். அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அறம்னா இல்வாழ்க்கை தான் அறம் அப்படின்ட்டான். அப்ப கல்யாணம் பண்ணி ஆகணும், இல்வாழ்க்கைன்னா கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அப்போ அங்க அதுக்கு இந்த இல்வாழ்க்கைக்கான ஆதார சுருதியா என்ன சொல்றான்? அன்பு இருக்கணும்ன்றான். அன்பு இல்லைன்னு சொன்னா அது அறமே இல்லைன்றான். அன்பு இல்லைன்னா நீ அறத்தோட வாழலைன்றான். அப்ப அன்பு எங்கிருந்து வரும் அப்படின்னா, அன்புங்கிறது நான் ஒரு உயிரை நேசிக்கிறேன், அந்த உயிர் என்ன நேசிக்குது, இவ்வளவுதான். அன்புக்கான அடையாளமே இவ்வளவுதான். ஒரு நாய்க்குட்டி கூட இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். நாய்க்குட்டியை நான் நேசிக்கிறேன், அந்த நாய்க்குட்டி நக்கி நக்கி என்ன நேசிக்குது, இதுக்கு என்ன உறவு இருக்குது? அன்பு தான். வேற ஏதாவது இங்க இருக்க முடியுமா? இதுக்குதான் அன்புன்னு பேரு. அப்போ ஏதோ ஒண்ணு இருக்கு, எங்க 2 பேத்துக்குள்ள இருக்கு. ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் 2 பேத்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு உறவு இருக்கு, இனந்தெரியாத ஒண்ணு இருக்கு. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்னா கூட இருக்கலாம், எந்த ஒன்னா கூட இருக்கலாம், மரம் செடி கொடியா கூட இருக்கலாம். ஏன்னா அந்த உயிரளவுக்கு அன்புங்கிறதுக்கு தடைகளே கிடையாது அப்படிங்கிறது ஒரு அன்பு நெறின்றான். இந்த அன்பு நெறிக்கான ஆதார சுருதி ஜாதகத்துல எங்க இருக்குன்னா, ஜன்ம நட்சத்திர அதிபதியான செவ்வாய் கடகராசியிலே நின்றார். அங்கே 3 நட்சத்திரங்கள் இருக்குது. ஒன்னு புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், அடுத்தது பூச நட்சத்திரத்துக்கு 4 பாதம், அடுத்தது ஆயுள்ய நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்கு. இப்ப இந்த செவ்வாய் நின்ற வீட்டதிபதி நீச்ச பங்கத்தை தராவிட்டாலும் கூட சந்திரன் அங்கே இருந்தா நீச்ச பங்கம் கொடுப்பாரு, உச்சமா இருந்தா நீச்ச பங்கம் கொடுப்பாரு, கேந்திரத்துல என்ன நீச்ச பங்கம் கொடுப்பாரு எல்லாம் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் நடைமுறையில எந்த அளவுக்கு உண்மையா இருக்குதா அப்படின்னா, அப்ப சந்திரனுக்கு கேந்திரத்தில் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப சந்திரன் இருக்காரா, சந்திரன் வீட்டுல கடகத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு, சரியா? இப்ப சந்திரனுக்கு கேந்திரத்தில் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப கடக ராசி அதிபதியான சந்திரன் துலா ராசியில இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். துலா ராசியில செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கா இல்லையா? சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதம் இருக்கா இல்லையா? இப்ப அந்த கடகராசி அதிபதியான சந்திரன் கடகராசியிலிருந்து 4வது ராசி கேந்திரத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீச்ச பங்கத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது? செவ்வாய்க்கு நீச்ச பங்கத்தை யார் கொடுப்பாங்க? வீட்டறிவியை தான் கொடுப்பாரு. அதானே பாடல் சொல்லுது, நீச்சன் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சமான நீச்ச பங்க ராஜயோகம். ஒன்னும் ஆட்சியா இருக்கணும், இல்லைன்னா உச்சமா இருக்கணும் அப்படி சொல்லுது. இல்லைன்னா திங்களுக்கு கேந்திரத்துல, அதாவது கேந்திரத்துல உட்கார்ந்து இருந்தா கூட நீச்ச பங்கம் ஆயிடும் சொல்லுது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சந்திரன் கேந்திரத்துல தான் உட்கார்ந்து இருக்காரு. ஆனா சந்திரன் என்ற நட்சத்திராதிபதியினுடைய நிலை என்ன? சந்திரனே நீச்ச சாரத்தில் தான் உட்கார்ந்து இருக்காரு. சரிங்களா? சந்திரனே நீச்ச சாரத்திலேயே நிற்கிறார். அப்படியானால் சந்திரன் எப்படி செவ்வாய்க்கு நீச்ச பங்கத்தை கொடுக்க முடியும்? இப்ப ஒருத்தன் ஏந்திரிச்சு நடக்க முடியாம இருக்கான், கோமா ஸ்டேஜ் போன மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கான், ஏந்திரிச்சு நடக்க முடியாது, சுயமா நடக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அவன் எங்க இருக்கிறான்னு அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் நல்லா இருக்கிறவன் ஏந்திரிச்சு நடக்கிறவன், நல்லா நடக்கிறவன் ஏந்திரிச்சு நடந்தாதான் அவனோட சேர்ந்து இவன் நடப்பான்.
அவனும் நீச்சமா போயிட்டான். வீடு கொடுத்தவனு நீச்ச சாரத்துல ஏறி உட்கார்ந்துருக்கான். இவன் எப்படி நீச்ச பங்கத்தை கொடுப்பான்? இப்ப கேந்திரத்தில் தான் இருக்குது கிரகம். இப்ப நீச்ச பங்கத்தை கொடுக்க முடியுமா? அந்த கிரகம் கொடுக்க முடியாது. இப்ப என்ன சொல்லுது? உயிர்காரகத்துவம் கெட்டு விட்டது. இவ்வளவுதான் விஷயம். இப்ப ரெண்டு விதமான பலனை தரும் சொல்லக்கூடிய விஷயத்துல நம்ம சொல்றது என்னன்னா, ஒண்ணு, இந்த ராஜயோகம்னு சொல்லக்கூடிய எல்லா விதிகளுமே பொருளாதாரத்தை சார்ந்தே தான் சொல்லுது. எல்லாமே பொருளாதாரம் தான். இப்ப இந்த நீச்ச பங்கன்னு சொல்றது கூட பொருளாதாரத்துக்கு தான் உனக்கு பொருள் சொல்லுதே தவிர, நீச்ச ராசியில் ஒரு கிரகம் இருந்து, இப்ப செவ்வாய் நீச்சமா இருக்காருன்னு சொல்லிட்டோம். இப்ப சந்திரனு செவ்வாயினுடைய நீச்ச ராசி, அவர் நிக்கிறது நீச்சத்தில் நிக்கிறாரு. வீடு கொடுத்தவன் சந்திரன். சந்திரன் என்ன பண்றான்? சித்திரை நட்சத்திரத்தினுடைய 3-4 பாத்துல நிக்கிறான். இப்ப சந்திரனே நீச்ச சாரம் ஏறி போயிட்டானா? சித்திரை நட்சத்திரத்துல செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் நிக்கிறாருன்னா செவ்வாய் நீச்சமா தான் இருக்காரு. இப்ப சந்திரன் நின்ற நட்சத்திராதிபதி நீச்சமா போயிட்டாரா? இப்ப சந்திரனுக்கே நீச்ச பலன் தான் கிடைக்கும். அப்புறம் எப்படி செவ்வாய்க்கு ஒரு நீச்ச பங்கத்தை கொடுப்பாரு? கொடுக்க முடியாது. இது போல இந்த நுட்பமான விதிகளை கொண்டுதான் ஜாதகம் இயங்குகிறதுன்னு சொல்றோம். இப்ப இந்த பாடல்ல சொல்ற மாதிரி கேந்திரம், திரிகோணம் எல்லாமே இருக்கும். அதுல பாதிக்கு பாதி சரியா வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாடல்கள்ல வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பாதி சரியா இருக்கும், பாதிக்கு மேல சரியா இருக்காது. அப்படின்னா பாதி சரியா வருது இல்ல, அதே பெரிய விஷயம்தான். சும்மா சாதாரணமாலாம் சொல்ல முடியாது. ஆனா இப்போ ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் கூறும் முறை அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆத்மா ஜீவா சரீராவை எப்படி பார்ப்பது? இப்ப செவ்வாய் நீச்ச ராசியில உட்காந்துட்டாரு. அங்க 3 நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு சொன்னோம். குருனுடைய நட்சத்திரத்துல நிக்கிறாரு, அல்லது சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, அல்லது புதனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் குருனுடைய நட்சத்திரத்திலே நிற்கிறதாவே வச்சுக்கலாம். முதல்ல அந்த குரு பகவான் ஆட்சி பெற்றோ, உச்சம் பெற்றோ, அல்லது வக்ரம் பெறாமல், நீச்சம் பெறாமல், அஸ்தங்க கதியாகி எரிந்து போகாமல், கெடாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. சுருக்கமா ஜோசியத்துல பலம் இழக்காமல் அப்படிங்கிற விதி நிறைய இருக்குது. அதுல இந்த குரு பகவான் கெடாமல் இருந்தால், இப்ப நாம அதுக்கு ஓப்பன என்ன சொல்றோம்? இந்த குரு பகவான் அதிவக்ர கதியில் இருந்தால் அப்படின்னு நான் நேரடியா சொல்றேன். அங்க செவ்வாய் இருக்காரு, அதிவக்ர கதி, குரு சாரத்துல ஏறி நிக்கிறாரு. குருவுக்கும் சூரியனுக்கும் 7வது வீட்டுல நிக்கிறாங்கன்னா குரு அதிவக்ர கதியில் அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். இப்ப ஜன்ம நட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி குரு பகவான் அதிவக்ர கதியில் இருந்தார் அப்படின்னா, இந்த ஜாதகனுடைய ஆரம்பத்தில் இருந்த பெரிய போராட்டமா இருக்கும். லக்னாதிபதி எல்லாம் இங்க இல்ல, வேலை செய்யல. ஜன்ம நட்சத்திராதிபதி செவ்வா, அவனுடைய ஜன்ம நட்சத்திரம் முதல் தசாநாதன் செவ்வா, அவனே அந்த சாபத்தை வாங்கியிருக்கான். அவன் தான் இந்த ஜன்மம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஜன்மத்துல என்ன கர்மாவை செஞ்சிருந்தானோ அந்த மூட்டைகளை, பாவமோ புண்ணியமோ, அதை சுமந்து கொண்டு முதல் தசாநாதனாக தொடங்குகிறான். அவன் தான் முதல்ல தாயம் போட்டு தொடங்கி வைக்கிறான். இப்ப தாயக்கட்டையில போடுறோமா, முதல்ல 1 போட்டா தானே அப்புறமா விளையாட முடியும். அது மாதிரி தாயம் போட்டு தொடங்கி வைக்கிறது யாரு? தசாநாதன் தானே முதல்ல தொடங்கி வைக்கிறான். முதல் தசாநாதன் தானே ஜன்ம நட்சத்திராதிபதி. அப்ப அந்த கர்மா அவன்கிட்ட தானே இருக்கும், அவன் தான் தொடங்குறான். வேற எங்க இருக்கும் கர்மா? இவனுடைய பழைய கர்மால எங்க இருந்து வரும்? அதன் மூலமா தான் வரும். அப்ப அவனை நீங்க பிடிச்சிங்கன்னா இவனுடைய கர்மா என்னங்கிறத கண்டிப்பா நல்லா அளந்து பார்த்துடலாம். எந்த ராசியில நிக்கிறான், என்ன நட்சத்திரத்துல நிக்கிறான், யாரோட சேர்ந்தான், யாரோட பார்த்தான், யாரெல்லாம் இவனுக்கு நன்மை செய்வாங்க, யாரெல்லாம் இவனுக்கு தீமை செய்வாங்க, இவன் யாருக்கெல்லாம் நன்மை செய்வான், இவன் யாருக்கெல்லாம் தீமை செய்வான், எல்லாமே அதுக்குள்ளே இருக்கு. இப்ப ஆத்மா ஜீவா சரீராவை எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த குரு பகவான் வக்ரம் பெறாமல், நீச்சம் பெறாமல், அஸ்தங்க கதியை அடையாமல், ராகுவுடனோ கேதுவுடனோ 3, 6, 8, 12 கூடாமல் நல்ல நிலையில் அந்த குரு பகவான் இருந்தால், இந்த செவ்வாய் நீச்சம் பெற்றவனாக இருந்தாலும் கூட அவர் நின்ற நட்சத்திராதிபதியான குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் அந்த செவ்வாயை காப்பாற்றக்கூடிய ஜீவனாக குரு இருப்பா. செவ்வாய் ஏறி நின்ற நட்சத்திராதிபதி தான் ஜீவா கிரகம்.
அப்ப செவ்வாய் ஏறி நின்ற நட்சத்திராதிபதி பலம் பெற்றவனாக இருந்தால் இந்த செவ்வாயை காப்பாற்ற ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இப்ப அந்த குரு பகவான் ஏறி நின்ற நட்சத்திராதிபதி 3 ஸ்டெப்பு. ஒண்ணு, ஜன்ம நட்சத்திராதிபதி எங்க நிக்கிறாரோ அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம். அந்த நட்சத்திரம்னா அதுக்கு ஒரு கிரகம் இருக்கு இல்லையா, அந்த கிரகம். இப்ப புனர்பூச நட்சத்திரம்னாக்கா செவ்வாய் நிக்கிறாரு, அதுக்கு குருன்னு அர்த்தம். இப்ப குரு நல்ல நிலையில இருக்கார், ஆட்சியா இருக்காரு, உச்சமா இருக்காரு, இல்ல கெடாம இருக்காரு, அவ்வளவுதான், நல்லா இருக்காருன்னு வச்சுக்கலாம். அந்த குரு பகவான் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் நிப்பாருன்னு வச்சுக்கிறேங்க. அந்த நட்சத்திராதிபதி இப்ப உதாரணத்துக்கு கடகராசியில புனர்பூசத்தில அப்படி இருக்காருன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மீன ராசியில ஆட்சி பெற்று இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ செவ்வாய் நின்ற நட்சத்திராதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று காணப்படுவதால் செவ்வாயினுடைய நிச்சபங்கத்தை குரு பகவான் போக்கிவிட்டார். சந்திரனால நீக்க முடியல, வீடு கொடுத்தவனால நீக்க முடியல, ஆனால் இந்த நீச்சபங்கத்தை குரு நீக்கி விடுவார். ஏன்னா குரு ஆட்சி பெற்று இருக்கிறார். செவ்வாய் பகவான் நின்ற நட்சத்திராதிபதி அங்கே ஆட்சி பெற்று இருக்கிறார். எனவே செவ்வாயினுடைய தோஷத்தை குரு போக்குகிறார் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த குரு பகவான் மீன ராசியிலே நிற்கிறார். அவர் அங்க 3 நட்சத்திரம் இருக்கு. அங்க சனியினுடைய நட்சத்திரம், குருனுடைய நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். இதனுடைய திரிகோணம் தானே, அங்கே இதே தானே இருக்கும். அப்படியானால் அவர் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார்னு வச்சுக்கிடுங்க. அந்த சனி பகவான் கெடாமல், இப்ப எப்படி குரு கெடாம இருந்தாரோ அதே மாதிரி அந்த சனி பகவானும் கெடாம இருக்கிறாரு. மீனத்துல மேசத்துல போய் நீச்சமடையாம நல்ல நிலையில இருக்காருன்னு வச்சுக்கிடுங்க. இப்ப செவ்வாய்க்கு ஒரு ஜீவாவும் ஒரு சரீராவும் கிடைத்து விட்டது அப்படின்னு அர்த்தம். இப்ப நீச்சம் பெற்ற ஜென்ம நட்சத்திராதிபதி நீச்சம் பெற்ற நிலையிலே அவனுடைய வாழ்க்கையை தொடங்கி இருந்தால் கூட அவன் நின்ற நட்சத்திராதிபதி குரு ஆட்சி பெற்று, குரு நின்ற நட்சத்திராதிபதியும் ஆட்சி பெற்றால், ஆட்சி பெறணுங்கிற அவசியம் கூட இல்லை, உச்சம் பெறணுங்கிற அவசியம் இல்லை, கெடாமல் இருந்தால் போதுமானது, அவ்வளவுதான். என்னென்ன கெடுறது? ஒண்ணு, வக்ரம் பெற்றா கெட்டு போச்சுன்னு அர்த்தம். சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கம் அடைந்தா கெட்டு போச்சுன்னு அர்த்தம், எரிந்த கிரகமா மாறி போச்சுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்ததா இன்னும் கெடுறதுக்கு என்ன? நீச்ச சாரம் ஏறினால், நீச்சனோடு கூடினால் எல்லாம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இதெல்லாம் எதுக்கு சொல்றது? திருமண பொருத்த திறவுகோளுடைய விதிமுறைகள் இதெல்லாம். இந்த மாதிரி இந்த விதிமுறைகள் எல்லாம் ஜீவ பயண விதிகள், அதாவது உயிருக்கும் அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்தக்கூடிய விதிகள் எல்லாமே நட்சத்திர பாதாசார வழியாகத்தான் ஜோதிடம் செயல்படுகிறது. நட்சத்திர பாதாசாரம் உங்களுக்கு எப்படி செயல்படுதுன்னு நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஏதோ ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க. இப்போ அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு ஜீவாவும் சரீராவும் இருக்குதுன்னு சொன்னா, அப்ப அந்த பையன் நீச்சமா இருந்தா கூட, அந்த செவ்வாய் நீச்சமாகவே இருந்தால் கூட அவனுக்கு நல்ல மனைவியும் நல்ல குழந்தையும் பிறக்கும். செவ்வாய் நீச்சமா தான் இருக்காரு. வீடு கொடுத்தவனும் நீச்ச சாரம் ஏறி போயிட்டான், சந்திரனும் நீச்ச சாரம் ஏறிட்டான், நீச்ச பங்கத்தை கொடுக்க முடியல. ஆனால் செவ்வாய் நின்ற நட்சத்திராதிபதி குரு பகவான் பலம் பெற்று, அந்த குரு பகவான் நின்ற நட்சத்திராதிபதி பலம் பெற்றால் செவ்வாய்க்கு நீச்ச பங்கத்தை குருவும் சனியும் கொடுக்கிறார்கள். எனவே அவரை ஆதரிக்கக்கூடிய, அந்த செவ்வாயை ஆதரிக்கக்கூடியவர் குருவும் சனியும் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்னாச்சு? அப்ப ஜீவாவும் சரீராவும் அந்த ஜாதகத்திற்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். செவ்வானோட நட்சத்திரத்துல ஏறின கிரகத்துக்கெல்லாம் தோஷத்தை கொடுத்துருவாரு. ஆனா செவ்வாய் ஏறி நின்ற நட்சத்திராதிபதி செவ்வாய் பாருங்க, அவன் பொழைச்சிக்கிறான், ஜாதகம் பொழைச்சிக்கிறான். ஜாதகனை தொட்டவனை எல்லாம் சாக்கடிக்குது. கரண்ட்டை யாரெல்லாம் தொடுறாங்களோ அவங்கள தானே சாக்கடிக்கும். இப்ப நீச்ச கிரகத்தை போய் யாராவது தொட்டாக்கா நீச்ச பலன் கொடுத்துரும். ஆனா நீச்சமா இருக்கிற கிரகம் நல்லா பொழைக்குது, அதுக்கு தோஷம் இல்லை. நீச்சனை தொட்டாதான், அதாவது என்னன்னா, ஒருத்தன் கெட்டு போயிட்டான்னு சொன்னா அவனோட போய் நீ சேர்ந்தினா நீ சேர்ந்து கெட்டு போயிடுவிடான்னு அர்த்தம், அவ்வளவுதான். இப்போ ஒருத்தன் கெட்டவன் ஏற்கனவே கெட்டு போயிட்டான், அவன் என்ன பண்றான்? நான் கெட்டு போயிட்டேன், இனிமேல் நான் திருந்தி வாழ நினைக்கிறேன் அப்படிங்கிறான். இப்போதான் நீச்சம் பெற்ற கிரகம் ஆட்சி பெற்ற கிரகத்தின் சாரம் ஏறியதுன்னா நான் திருந்தி வாழ முடிவு செஞ்சுட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப அவனுக்கு கிரகம் நல்லா மாறி போச்சு. அப்ப திருந்தி வாழ்றதுக்கான முடிவு கொண்டான். இப்ப வரம் கொடுத்துட்டான் இறைவன். அவனுக்கு ஆத்மா ஒண்ணு, ஜீவா, அந்த கிரகமே ஆத்மாவாகி ஜீவா சரீரா அப்படிங்கிற 2 கிரகம் துணையா இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவனுக்கு நல்ல மனைவியோ மக்களும் கண்டிப்பாக கிடைப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இது போல உங்களுடைய ஜாதகத்தில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி, அந்த நட்சத்திராதிபதி
சூரியனுக்கு கட்டுப்பட்டவரா இருப்பார்ல. குஜாதி ஐவர்கள் சொல்றாங்களா, ராகு கேதுவை தவிர குஜாதி ஐவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 பேர்ல ஏன் சந்திரனை கூட சேர்த்துங்க, ஆறா சேர்த்துங்க, என்ன அவருக்கு மட்டும் தனியா ஒண்ணும் இல்லை. சூரியனோடு சேரும்போது அவரும் தான் அஸ்தங்கம் அடைகிறாரு, அவரும் தான் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி எல்லாம் மாறி மாறி பலனை கொடுத்துட்டே இருக்கிறது தான். அப்ப அந்த கிரகம்லாம் அப்படிதான். அப்ப ராகு கேதுவோடு சூரியன் சேரும்போது தன் பலத்தை இழந்து விடுகிறார். அதுபோல சூரியனோடு ஒரு நட்சத்திரத்தில் ஒரு பாதத்தில் எந்த கிரகம் கூடுகிறதோ அந்த கிரகம் தன் பலத்தை சூரியனிடம் பறிகொடுத்து விடும். இப்ப உங்களுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி புதனுடைய நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்க. ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க. இந்த ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு புதனானவர் சூரியனுடன் கூடி ஒரே நட்சத்திரத்தில் ஒரே பாதத்தில் இருக்கிறார்னு வச்சுக்கிடுங்க. சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உத்தர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரத்துல சூரியன், அதோட புதன் ஒரே பாதத்துல கூடி போயிட்டாரு. இந்த ஜாதகர் கல்வியில் மேம்பாடு அடைவாரு, எல்லா பெருமையும் பேசலாம். ஆனா அவனுடைய வாழ்க்கையில சொந்தமா தொழில் பண்ண முடியாது, சொந்தமா வியாபாரம் செய்ய முடியாது. ஏன்னா அது சூரியனில் தன்னுடைய பலத்தை சூரியனிடம் இழந்து விட்டார் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஜாதகனுக்கு இங்கே தலைவிதி, அவனே ஜன்ம நட்சத்திராதிபதி, சூரியன் தன் சக்தியை இழந்து விட்டான். சொந்தமா இவனால வாழ்க்கையில தொழில பண்ண முடியாது, வியாபாரம் பண்ண முடியும், வேலைக்கு தான் போவான். அரசாங்க உத்தியோகத்துக்கு போவான்னு சொல்லலாம்ல, அப்பா செய்யற வேலையை செய்யலாம்னு சொல்லலாம்ல, அதெல்லாம் நடக்கும். ஆனா இவன் சொந்தமா தொழில் செய்வானா? இவனுக்கு பலமே இல்லையே, சூரியனிடத்தில் தான் சக்தியை பறிகொடுத்து விட்டானே. இந்த ஜன்மத்திலே அந்த விதி இல்லையே, அப்புறம் எப்படி தொழில்? சொந்த தொழிலுக்கு எதுக்கு 10ஆம் பாவத்தை பாக்குறீங்க? 10ஆம் பாவம் தானே தொழிலை பார்க்கணும், 10ஆம் பாவாதிபதியை பார்க்கணும், 10ஆம் பாவத்துல இன்ற கிரகத்தை பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். அப்பா ஜோதிட சூத்திரம் மிக எளிமையாக ஜன்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு இவர் சொந்தமாக தொழில் செய்வாரா, செய்யலாமா, செய்யக்கூடாதா என்பதை ஜன்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு தீர்மானிக்கக்கூடிய அற்புதமான விதிகளை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த விதிகளை இந்த எடப்பாடி வட்டத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக ஐயா ராஜா சங்கர் அவர்கள் எடுத்த முயற்சிக்கு என்னுடைய மேன்மையான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பாக ஜாதக திறவுகோல் என்ற தலைப்பில் அற்புதமாக அனைவருக்கும் புரியும் வண்ணம் சிறப்பாக பேசினார் ஐயா அவர்கள். ஐயா அவர்களுக்கு நமது மூத்த முன்னோடி மரியாதை செய்யுமாறு அன்புடன் அழைக்கிறேன் சௌரியராஜன் ஐயா அவர்களை. அப்பா ஜோதிட சூத்திரத்தை பற்றி காலை மாலை 2 நிலையில வகுப்பு நடக்குது. காலையில 6ல இருந்து 7:30 வரைக்கும் ஒரு வகுப்பு, சாயங்காலம் 7ல இருந்து 8 வரைக்கும் ஒரு வகுப்பு. 64 விதிகளை கற்றுக் கொடுக்கறதுக்கு காலையில, மாலையில மேல்நிலை வகுப்பு. இந்த அப்பா ஜோதிட சூத்திரம் திருமண பொருத்தத்திற்காக தனியாக வடிவமைக்கப்பட்ட அற்புதமான விதி. இது ஜோதிடத்தினுடைய எல்லா பகுதிக்கும் எடுத்துட்டு போலாம். ஆனா திருமண பொருத்தம் பார்க்கறது தான் ஜோதிடத்திலே மிகப்பெரிய சவாலான வேலையா இருப்பதால் அதை தேர்ந்தெடுத்து அந்த அறப்பணியை செவ்வனே செய்து வருகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சேலம் குரு தங்கராஜன் 9442 944699 944 28 94 699. நன்றி.